சரியான நேரத்தில் சரியானவர்களுக்கு சரியானவர்கள் வழங்குகிற போது அந்த விருதுகளுக்கு மரியாதை வருகிறது. டெல்லியில் வழங்குகிறார்கள், நாங்களும் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மண்ணில், நம்முடைய ஊரில், நம் மக்களுக்கு முன்னால் இப்படி ஒன்றை பெறுகிற போது பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அப்பா வித்தியாசமாக சொல்லி கொடுப்பாங்க. எல்லா விஷயங்களையுமே இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. அவங்க அணுகுமுறையே வித்தியாசமாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்பாவோட பேக்ரவுண்டில் முதல் பட்டதாரியே எங்கள் அப்பா தான். அவங்களுடைய ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், அவங்க தான். இப்போ அப்பாவுக்கு அப்பா இல்லைன்னு சொன்னதுனால அப்பா ஸ்தானத்தில் அவங்க நினச்சி வந்தது தலைவரை தான். தன்னுடைய அசாத்திய திறமையால் எல்லா தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றி எல்லா உலக நாடுகளுக்கும் சென்று தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் யார் அவர் என்பதை எல்இடி திரையில பார்க்கலாம் வாங்க. ஒரு கோட்பாடு தீர்க்க முடியாது என்ற சந்தேகத்தை நீக்கும் என்பார்கள். எதிர்கற்களையும் சொற்களையும் காலங்கள் அள்ளி வீச கால்களிலே சலங்கை ஏற்றி கண்களினால் கருத்தை சொன்ன கலைமேதை இவர். மனித வாழ்க்கையில் உயிரணு மாற்றங்கள் இயல்புதான் என்று முன்னோர்கள் உரைத்ததை மானுடர்கள் மனதிலும் சிந்தையிலும் ஏறாத காலத்தில் மாற்றத்தை உருவாக்கி மதிப்புறு முனைவர் மற்றும் கலைமாமணி விருது பெற்ற முதல் திருநங்கை என்ற பெருமைக்குரியவர் இவர். மாற்று பாலினத்தவரை பல பெயர்களில் உருவகேலி செய்த சமூகத்தில் தனக்கான அடையாளத்தை தானே உருவாக்குவேன் என்ற சுயமரியாதை சிந்தனையில் திருநங்கை என்ற பெயரை முதலில் உறக்கச் சொல்லி பயன்படுத்தியவர் இவர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டியத்தில் முழுமூச்சாய் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள இவர் பத்மஸ்ரீ போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். முதல் என்ற சொல்லின் அடையாளம் மாற்று பாலினத்தவர்களின் முத்திரை. தடைகளை கடந்து தரணி போற்றும் தலைமையாக உயர்ந்திருக்கும் நாட்டிய தாரகை பத்மஸ்ரீ முனைவர் நர்த்தகி நட்ராஜன் அவர்களை விருது வழங்க பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பத்மஸ்ரீ திருமிகு நர்த்தகி நடராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர் இந்த விருதை தருவதில் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த விருதை வென்றவரினுடைய மொத்த வாழ்க்கையும் வருங்கால தலைமுறைக்கான ஒரு பாடம், அசாத்தியமான ஒரு உழைப்பு. அதை வாசித்து பார்க்கும் பொழுதே எனக்கு மூச்சு முட்டுகிறது. யார் அந்த மனிதர், எதற்காக இந்த விருது அவருக்கு தருகிறோம், வாருங்கள் எல்இடி திரையில் பார்க்கலாம். அழகு தமிழ் நாவலர், தமிழ் இனம் காக்கும் காவலர். தன் அரை நூற்றாண்டு கால வாழ்க்கையை திராவிட சிந்தனைகளிலும் அரசியல் பணியிலும் மக்கள் தொண்டிலும் தொனித்துக் கொண்ட மாண்பமை தகைமையாளர் திருச்சி சிவா அவர்கள். இலக்கிய காதலும் மொழி ஆளுமையும் செயல் திறமையும் கொண்டு தமிழ்நாட்டின் அரசியலில் வான் உயர்ந்தவர். 1996, 2002, 2007, 2014, 2020 ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல்களில் திமுகவிலிருந்து மாநிலங்களவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர். நாடாளுமன்றத்தில் இவரால் முன்மொழியப்பட்ட தனிநபர் மசோதாக்கள் ஏராளம். 45 ஆண்டுகளுக்கு பிறகு இவரால் கொண்டு வரப்பட்ட திருநங்கைகள் உரிமைகளுக்கான மசோதா நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. வரலாற்று சிறப்பிற்குரியது. Sir, in our society, the transgender community are being ridiculed or being abused. That the moral failure is with the society who refuse to adopt and embrace gender identities and expressions, the mindset which we have to change. அந்த மசோதாவின் படி தேசிய அளவிலும் மாநில அளவிலும் திருநங்கையர்களுக்கு தனியாக ஆணையங்களை அமைக்கவும், கல்வி நிலையங்களிலும் அரசு வேலை வாய்ப்பிலும் திருநங்கையர்களுக்கான 2% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யவும், அவர்களுக்கான சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்கவும் தகுந்த வழிமுறைகளை அம்மசோதா முன்மொழிந்தது. 22 மாநில மொழிகளை ஆட்சி மொழியாக்க மசோதா, ஜல்லிக்கட்டு விளையாட்டை 9ஆம் அட்டவணைக்குள் சேர்க்க கோரி தீர்மானம் என இவர் முன்னெடுத்த ஒவ்வொன்றும் மாநிலங்களவையில் தனி கவனம் பெற்றது. குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து இவர் எழுப்பிய குரல் ஒட்டுமொத்த இந்தியாவில் சிறுபான்மையினருக்கான ஓங்கு குரலாக ஒலித்தது. Yes, our founding fathers were clearly said that India doesn't have a state religion because the doors are open to everyone irrespective of caste, creed or religion. He in the Lok Sabha said we have got a mandate.
Yes, you have a mandate, but that mandate is to justify all the citizens of this country. தமிழ்நாட்டின் முகமாக இருந்து நம் உரிமைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் டெல்லியில் களம் காணும் தமிழ்நாடு மாநிலங்களவை குழு தலைவர் மதிப்பிற்குரிய திருச்சி சிவா அவர்களின் உழைப்பிற்கு ஊக்கமாய் செயலுக்கு மகுடமாய் தமிழ்நாடு டாப் எம்பி அவார்ட்ஸ் எழுச்சி விருதுகள் 2024 வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது பிரைம் 9 தமிழ் மற்றும் மின்னம்பலம். தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மக்கள் பணிக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற வருகிறார். திருச்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு விண்ணதிரம் கரவொலியோடு ஐயா அவர்களை நம்ம வாழ்த்தணும். வாழ்நாள் சாதனை விருது பெற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இது எங்களுக்கு ஒரு பெருமையான தருணம், இது உங்களுக்கான தருணம். அனைவருக்கும் வணக்கம். மின்னம்பலமும் பிரைம் 9 இணைந்து வழங்குகின்ற இந்த விருதினை நர்த்தகி நடராஜனுடைய கரங்களால் பெறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நர்த்தகியை நான் பாண்டிமாதேவி என்று தான் அழைப்பது வழக்கம். அவர் என்னை சோழ பேரரசே என்று அழைப்பார். இப்படி ஒரு விருது வழங்குகின்ற நிகழ்வு தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை என்று நான் கருதுகின்றேன். டெல்லியில் வழங்குகிறார்கள், நாங்களும் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மண்ணில், நம்முடைய ஊரில், நம் மக்களுக்கு முன்னால் இப்படி ஒன்றை பெறுகிற போது பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலும் விருதுகள் என்பவை இன்றைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இழந்திருக்கின்ற காலம். ஆனாலும் கூட சரியான நேரத்தில் சரியானவர்களுக்கு சரியானவர்கள் வழங்குகிற போது அந்த விருதுகளுக்கு மரியாதை வருகின்றது. நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்று கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப நாள் புரியாத ஒன்று, நிறைய அறிஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள். இந்த வாழ்நாள் சாதனையாளர் என்பதனுடைய பொருள் என்ன? லைஃப் டைம் அவார்டு என்றால் இதற்கு மேல் கிடையாதா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நான் என்னுடைய ஐயத்தை தான் நான் வெளியிடுகிறேன். ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவர் என்று சொல்லலாம். பெரும்பாலும் வாழ்நாள் சாதனையாளர் என்பால் இதுதான் ஒரு உச்சத்துக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி படுதோன்னு எனக்கு ஒரு கருத்து. ஜூரிஸ்லாம் இருக்கீங்க, பவா இருக்கார், எல்லோரும் இருக்கீங்க. தம்பி நீங்களும் ஒரு சிந்தனைக்கு தம்பி சம்பத்தம் இருக்கிறாரு, பெரிய சிந்தனையாளர். ஒரு சந்தேகம் தான், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த விருது எனக்கு தந்ததற்கு காரணம் இந்த திருநங்கையர்களுடைய தனிநபர் மசோதா 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது என்பதுதான். இந்திய நாட்டை பொறுத்தவரை 1970 வரை 14 தனிநபர் மசோதாக்கள் நிறைவேறியிருக்கின்றன. அதற்கு பின்னால் ஒன்று கூட நிறைவேறியது இல்லை. 45 ஆண்டுகள் கழித்து 2015 என்னுடையது நிறைவேறியது. கனடா நாட்டில் 234 தனிநபர் மசோதாக்கள் நிறைவேறி இருக்கின்றன, சட்டமாகி இருக்கின்றன. இங்கிலாந்து நாட்டு பாராளுமன்றத்திலும் அப்படித்தான். ஆனால் இங்கே நம்முடைய நாட்டில் உறுப்பினர்கள் கொண்டு வருகிற மசோதாவுக்கு முக்கியத்துவம் இல்லை என்பதைப் போல அவைகள் நிராகரிக்கப்படுகின்றன, ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் தனிநபர் மசோதாக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவாதத்திற்கு வந்திருக்கிறதா என்றால் பெரும்பாலும் இருக்காது. குழுக்களில் எடுத்து நேரம் கிடைத்து அவை நடந்து பின்னர் விவாதிக்கப்படுவது என்பதெல்லாம் சாதாரணமான காரியமே அல்ல. எனக்கு இன்னொரு பெருமை, என்னுடைய தனிநபர் மசோதாக்களில் 5 விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. 1 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, 2 தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, 1 நானாக அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை தந்ததன் பேரில் திரும்ப பெற்றிருக்கிறேன், 1 காலாவதியாகி போனது. ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் வாய்ந்தவை தான். தெரியப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தால் சொல்லுகிறேன். 1 திருநங்கையர்களுக்கான மசோதா, அதுதான் அவர்களுக்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு, எல்லாவற்றிலும் வேலைவாய்ப்பு, கல்வி, இவற்றில் இடஒதுக்கீடு, அவர்களுக்கான தனி நீதிமன்றங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக டிரான்ஸ்ஜெண்டர் கமிஷன், விமன்ஸ் கமிஷன், SC ST கமிஷனை போல அவர்களுக்கு ஒரு ஆணையம் வேண்டும் என்பது. ஆனால் இப்போது ஒரு கவுன்சில் தான் இருக்கிறது. அது ஒரு பல்லில்லாத அமைப்பு, அதற்கு எந்த விதமான வலிமையும் கிடையாது.
இது மாதிரி நிறைய சீர்திருத்தங்களை அந்த மசோதா கொண்டு வந்து பலருடைய பாராட்டினை பெற்றது. அடுத்து இங்கேயே காட்டியதைப் போல 8வது அட்டவணையில் உள்ள 22 மாநில மொழிகளையும் இந்திய நாட்டின் ஆட்சி மொழிகளாக ஆக்கிட வேண்டும் என்பது, ஆசிரியர்களை தேர்தல் பணிக்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்பது பெரிய அளவில் ஆசிரியரிடம் வரவேற்பினை பெற்றது. ஜல்லிக்கட்டு என்பதை 9வது அட்டவணைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதும், அதே போல் பெண்களுக்கு 30 விழுக்காடு எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது போன்ற பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இன்னும் சில நிலுவைகளில் இருக்கின்றன. எங்களுடைய நாடாளுமன்ற பணி என்பது நன்றி சொல்ல வேண்டியது இப்போது எங்களுடைய இயக்கத்திற்கு, எங்கள் தலைமைக்கு. எங்களை நம்பி அங்கே அனுப்புகிற போது அதற்குரிய கடமையை இயக்கத்தின் குரலாக நின்று, இந்த நாட்டு மக்களின் பிரதிநிதியாக நின்று, விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு விமர்சிக்கிற போது கூட யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் வேண்டியதை பெற வேண்டும் என்ற உணர்வோடு பேச வேண்டும் என்று பணியாற்றி வருகின்ற நாங்கள் தான் இங்கு உங்கள் முன்னால். எங்களுக்கெல்லாம் முன்னோடி அண்ணன் VIT விஸ்வநாதன் இங்கு இருக்கிறார். 67 சென்ற முதல் தலைமுறை என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தின் ஒற்றை பிரதிநிதியாக இன்றைக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறார். பலரும் இங்கு இருக்கின்றீர்கள். பெருமகிழ்ச்சியான தருணம் இது. காமராஜ் எப்பொழுதுமே புதுமைகளை செய்வதில் வல்லவர். எனக்கு சற்றேறக்குறைய 40 ஆண்டு கால நண்பர். பத்திரிகை துறையிலிருந்து இப்பொழுது மின்னம்பலம் என்ற இந்த மின்னஞ்சல் ஊடகத்தின் மூலமாக மிக பிரபலமாக நல்ல கருத்துக்களை, விவாதங்களை நடத்தி தமிழ்நாட்டில் முன்னணியிலே நிற்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போலத்தான் பிரைம் 9 என்ற இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த நல்ல முயற்சியினை எடுத்திருக்கிறார்கள். விருது பெற்றிருக்கிற என் தம்பிமார்கள், தங்கைகள் அத்தனை பேருக்கும் என் பாராட்டுக்கள். அவர்களுடைய பணி இன்னும் தொடரும். இவர்கள் எல்லோரும் மக்களவை உறுப்பினர்கள். அடுத்த தேர்தலில் நிற்பார்கள், நிற்க வேண்டும், நின்று வெற்றி பெற வேண்டும். இவர்களை வரவேற்க நான் நாடாளுமன்றத்தில் காத்திருக்க வேண்டும். உங்களை போன்றவருடைய ஊக்கம் எங்களுக்கு தொடர்ந்திட வேண்டும். எனக்கு முன்னாலே பலர் சொன்னதைப் போல என்ன செய்தாலும் ஒரு வார்த்தை, ஒரு பாராட்டு என்பது உற்சாகத்தை தரும். ஏழை குழந்தை பள்ளிக்கூடத்தில் மதிப்பெண்கள் வாங்கி வந்து பாராட்ட ஆள் இல்லாமல் உட்கார்ந்திருப்பதைப் போல இல்லாமல், பலே இதை செய்தாயே என்று பாராட்டுவதைப் போல நீங்களெல்லாம் இன்றைக்கு இங்கு வந்திருப்பதும், இந்த அமைப்பு இப்படி இதை நடத்துவதும் அந்த காரணம்தான். எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், வேறு எந்த துறையை சார்ந்த, பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கும் அதுதான் பாராட்டு தேவை. பாராட்டி இருக்கிறீர்கள், நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை விட பொறுப்பு இன்னும் கூடியிருக்கிறது என்ற உணர்வோடு தான் இப்போது உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பணிகள் தொடரும், சாதனைகள் தொடரும். தமிழ்நாட்டின் புகழ் டெல்லியிலே நிலைத்து நிற்கும். உண்மையிலே அஞ்சா நெஞ்சம் தான் அண்ணன். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரை மேடையில் வைத்து அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சிலர் LED திரையில பேசியிருக்கிறாங்க அவரை வாழ்த்து. அதையும் பார்த்துடலாம். திருச்சி சிவா இஸ் எ இன்டெலெக்சுவல் மேன். மேன் கம்ப்ளீட்டாக இன்டெலெக்சுவலாக ஒரு மேன் வந்து இவ்வளோ ஹம்பிளாக வந்து இவ்வளோ நாள் வந்து பாலிடிக்ஸில் ட்ராவல் ஆகி இவ்வளோ ஹம்பிளாக இருக்க பர்சனை நான் இது வரைக்கும் நான் லைஃப்பில் நான் மீட் பண்ணதே கிடையாது. இப்போ நான் எனக்கு வந்து இப்போ 45 இயர்ஸ் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். MBS முடிச்சுட்டு ஒரு SRM மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட்டாக இருந்து, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபெல்லோஷிப், மாஸ்டர்ஷிப் எல்லாம் முடித்து நான் இந்த ப்ராக்டிஸ் என் செட்டப் வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் வந்து இந்த திருச்சியில் இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து 2 பேர். ஒன்று எங்கள் அப்பா, என் ஃபாதர். அவருக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் வந்து என்னோடய ப்ரொஃபஷனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டது அப்படின்னா எங்கள் அப்பா. இன்னொன்று வந்து திருச்சி சிவா சார். அவ்வளோ புக்ஸ் ரீட் பண்ணுறாங்க. வீட்டில் போனால் 1 hour பக்கம் வந்து அவங்க புக்ஸ் ரீட் பண்ணது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு நாலேஜபிள் பர்சன். நான் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் அவரோட வளர்ந்துருக்கேன் அப்படின்றது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்டட். இஸ் அ கிஃப்டட் பர்சனாலிட்டி டு மீ. இப்போ வாழ்நாள் சாதனையாளர் திருச்சி சிவா சாருக்கு கொடுக்குறது வந்து எனக்கு வந்து இது வந்து எப்போவோ வந்து இது வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இது இப்போ அட்லீஸ்ட் இப்போ கொடுக்குறதுல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பி. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணி அவரோட இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்கள வந்து புரிய வைக்க வந்து அடுத்த ஜென்ரேஷனோட கடமை. அதை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் பண்ணுவோம். யாருனாலுமே இந்த இதை வந்து இது பண்ணலாம். இஸ் அ பெஸ்ட் ஹியூமன் ஐ ஹவ் மெட் இன் மை லைஃப் அப்பார்ட் ஃப்ரம் மை ஃபாதர்.
he is a fatherly person to me. அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். அப்பா வந்து தமிழையும் சரி ஆங்கிலத்தையும் சரி ஒரே நேர்கோட்டில் ஒரே மாதிரி அப்படியே அழகாக பேசக்கூடிய ஒரு ஆள்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தமிழ் மீது வந்து ஒரு அபாரமான ஒரு ஆவல் உண்டு அவங்களுக்கு. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், திடீர்னு வந்து தமிழ் தாய் வாழ்த்து தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியலை. முட்டிக்கால் போட சொல்லிட்டு எப்போ மனப்பாடம் பண்ணி முடிக்கிறியோ அப்போ எந்திரிச்சு போகலாம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப நேரம் நினைக்கிறேன், யோசிச்சு திக்கி சொல்லி அதுக்கப்புறமேட்டு இப்போ வரைக்கும் எனக்கு மறக்கலை. அப்பா வந்து வித்தியாசமாக சொல்லி கொடுப்பாங்க. எல்லா விஷயங்களையுமே வந்து இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. அவங்க அணுகுமுறையே வித்தியாசமா இருக்கும். நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. இதையும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். இன்னைய வரைக்கும் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸ் கட்டிட்டு தான் இருக்கோம். அப்பா வந்து எனக்கு தெரிந்த மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா. இன்னைய வரைக்கும் ஒரு நாள் ஒரு புக்கு படிக்காம அப்பா இருந்தது கிடையாது. நாங்கெல்லாம் வந்து எங்க அப்பா ரோல் மாடலா எடுத்துக்கிட்டோம். ஆனா அவங்க வந்து பிறந்து 3 மாசத்திலேயே தந்தையை தவறி, தந்தை இல்லாமல் அவங்க அம்மா வளர்ப்பு அக்கா வளர்ப்புன்னு சுத்தி எங்களை மாதிரி பெண்களோடய வளர்ந்தவங்க. ஆனா எப்படின்னே தெரியல, தந்தைக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலா எங்க அப்பா இருப்பாங்க. இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்பாவுக்கு கிடைக்கிறதுக்கு, அந்த விருதுக்கும் பெருமையே அப்பாவுக்கும் பெருமை. லவ் யூ அப்பா, கங்க்ராட்ஸ். அப்பா வந்து அவ்வளோ ஸ்பெஷல். எப்படின்னா எல்லாருக்கும் அப்பாங்கிற ஒருத்தவங்களை ரோல் மாடலாக வச்சு தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் வளருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா பிறந்த 6 மாதத்துலேயே அவங்க அப்பாவை இழந்துட்டாங்க. ஸோ ஒரு அப்பா எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு உறவையே உணராது ஒரு குழந்தையாக வளர்ந்த எங்கள் அப்பா எங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான தந்தையாக இருந்தாங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். கதை சொல்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு கதையுமே அவ்வளோ கருத்துள்ள கதையாக இருக்கும். ஒருத்தவங்க வளரும் போது அது எவ்வளோ தூரம் அவங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்துமோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு கதையை அவங்க சொல்லி கொடுக்குற கதை. அது மாதிரி தூங்கும் போதும் மடியில் படுக்க வச்சு பாட்டு பாடி தான் தூங்க வைப்பாங்க. அந்த பாடலும் சாதாரண பாடல் இல்லை. ஒவ்வொரு பாடலின் வரிகளும் பொருளும் அவ்வளோ நல்லா இருக்கும். அதில் ஒரு வரி சொல்லணும்னா, மாடி மனை வேண்டாம் கோடி செல்வம் வேண்டாம் வளரும் பிறையே நீ போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை இன்னும் மறக்க முடியாது. என் குழந்தைக்கு நான் அதை பாடி தான் வளர்த்துனேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க வந்து உதாரணமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இன்னை வரைக்கும் அவங்க அரசியல் பண்ணி கிட்டத்தட்ட 45 to 50 ஆண்டுகள் இருந்தாலும் எந்த ஒரு மேடைக்கு போகணும்னாலும் அவங்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாமல் போனதே கிடையாது. ஃபுல்லாக புத்தகமாக தான் இருக்கும். எப்படி ஒரு மனிதனால் எந்நேரமும் புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்க முடியும்னா அவங்களுடைய நாலேஜுக்கு பின்னாடி இருக்கிறது அவ்வளோ புத்தகங்களும் தான். அதே மாதிரி பார்லிமெண்ட் ஸ்பீச்சு, இந்த தனிநபர் மசோதாங்கிறது 45 ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்பா நிறைவேற்றிய ஒரு மசோதா. ஸோ ப்ரைவேட் பில்லுன்னா என்னென்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அதை படிக்கும்போது தான் தெரியும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்குது. எப்படி ஒரு தனி மனிதனாக அதை செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்பாவோட பேக்ரவுண்டில் முதல் பட்டதாரியே எங்கள் அப்பா தான். அவங்களுடைய ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவங்க தான். இப்போ வந்து அப்பாவுக்கு அப்பா இல்லைன்னு சொன்னதுனால அப்பா ஸ்தானத்தில் அவங்க நினச்சி வந்தது தலைவரை தான். அது மாதிரி தலைவரும் அப்பாவை மகன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்கங்கிறது தான் உண்மை. பெரிய கவலையான விஷயம் என்னென்னா, அம்மா வந்து உடல்நிலை குன்றி கடைசியாக மரணப்படுக்கையில் இருந்த அன்னைக்குமே அப்பா உதவியில் ஒரு கூட்டத்துக்கு தான் இருந்தாங்க. எல்லா நேரமும் அவங்க கூட்டம் முடிஞ்சு தான் எல்லா நல்லதையும் கெட்டதையும் பார்க்க வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கட்சிக்காக அர்ப்பணித்த ஒரு மனிதர். இன்றைக்குமே சில மணி நேரம் கிடைத்தாலும் என்னை பார்த்து, அக்காவை பார்த்து கொஞ்ச நேரமாவது மனம் விட்டு பேசுகிறது தான் அவங்களுக்கு பிடித்த விஷயம். அதனால் ஒன்றை எப்படி வந்து கலக்காமல் ஒரு லைஃப்பை பேலன்ஸ்டாக வச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணமாக இருப்பவர் என் அப்பா. நல்ல கைத்தட்டல் தந்தே ஆகணும். அவர் 1000 புத்தகம் படிக்கலாம். அவர் வாழ்க்கையே ஒரு புத்தகம். நாமும் அப்படி படிக்கலாம். அவருடைய திருமதி அவர்களின் மறைவின் போது அவர் எழுதிய கடிதம் இன்னும் ஒரு பொக்கிஷம் போல பல பேரினுடைய செல்பேசியில் பாதுகாக்கப்படுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.